ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். விவேகினம் மகாபிரக்யம் தைரியமுதார்ய க்ஷமாநிதி சதாபினவபூர்வந்தம் வித்யாதீர்த்த குருமஜே. பாரதீ கருணாபாத்திரம் பாரதீ பதபூஷணம் பாரதீ பதமாரூடம் பாரதீ தீர்த்தமாஸ்ரயே. வித்யா வினய சம்பன்னம் பீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வஜ்யம் விதுஷேகர பாரதி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஜெகத்குருவும் தேசபக்தியும் என்ற தலைப்பில் நாம் சில கருத்துக்களை குறிப்பாக இளைஞர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளின் ஆராதனை மகோத்சவத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 1917ஆம் ஆண்டு பிறந்தார்கள். 1931ஆம் ஆண்டு துறவரம் பெற்றார்கள். 1954ஆம் ஆண்டு பீடாதிபதியாக பொறுப்பேற்றார்கள். 1989ஆம் ஆண்டு சித்தி அடைந்தார். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அவருடைய பால்ய பருவம், மாணவ பருவம், 13 ஆண்டுகள். அதற்கு பிறகு 23 ஆண்டுகள் அவர்கள் துறவரம் பெற்று அவருடைய குருநாதருக்கு சேவை செய்து கொண்டு அவர்கள் வேதம் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்ற காலம். அதற்கு பிறகு 1954 இருந்து அவர்கள் 35 ஆண்டு காலம் பீடாதிபதியாக இருந்தார். சிறு வயதிலே அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுக்கு என்ன இலக்காக இருந்தது? அவர் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய இலக்கு இறைவனை காண்பது. ஆக அவர்கள் 1930ஆம் ஆண்டு அவரை உபநயனம் செய்து வைப்பதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் சிங்கேரிக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். உபநயனம் பெற்ற பிறகு எல்லோரும் எதிர்பாராத வேண்டும் அவர்கள் சிங்கேரியிலே இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். அவருடைய குருவுடைய அனுமதியை பெறுகிறார்கள். பாடசாலையிலே செல்கிறார்கள். அவர் 1 வருட காலம் அவர்கள் அந்த பாடசாலையிலே இருக்கும் பொழுது அவர்கள் படிப்பிலே செலுத்திய நாட்டம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய இறைபக்தி, அவருடைய புக்தி கூர்மை, குரு பக்தி, இதையெல்லாம் அவருடைய குருவை கவர்ந்தது. 13 வயதுதான் நிரம்பி இருக்கிறது இந்த இளைஞனுக்கு. இருந்தாலும் இவருக்கே நாம் துறவரம் வழங்க வேண்டும், இவரையே அடுத்த பீடாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் குரு 1931ஆம் ஆண்டே இவருக்கு துறவரம் வழங்குகிறார். இயல்பாகவே தியான பயிற்சியிலே நாட்டம் கொண்ட இவர் தியானம் செய்ய தொடங்குகிறார். அதற்கு குருவுடைய வழிகாட்டுதலை பெறுகிறார். படிப்படியாக தியான பயிற்சியிலே முன்னேறி யோகத்தினுடைய உயர்ந்த நிலையை அடைகிறார். அதற்கு பிறகு அவர்கள் சாஸ்திரங்களை எல்லாம் முறையாக கற்கிறார். தான் அனுபவித்து அறிந்ததை, தான் இயல்பாக தன்னுடைய முயற்சியினாலே அடைந்த உயர்ந்த நிலையை சாஸ்திரங்கள் மூலமாக என்ன இருக்கிறது என்பதை கற்கிறார். பெங்களூர் நகருக்கு கூட உயர்கல்விக்காக அவர் செல்கிறார். அவர்கள் குருவோடு இருந்த காலகட்டத்திலே பல சுதந்திரத்திலே போராட்டத்திலே ஈடுபட்ட பிரபலமான மனிதர்கள் எல்லாம்
தரிசனத்துக்காக வருகிறார். ஆக நேரடியாக அவர்கள் மூலமாக நம் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த போராட்டத்துடைய விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிகிற முடியும். அவர் அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய இலக்கு, தனக்கு அடைய வேண்டிய இலக்கை அடைந்தாகிவிட்டது. இனிமேல் நாம் நாட்டுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். குருவுடைய சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காக குருக்கு சேவை செய்து கொண்டு 1954 வரை சிங்கேரி விட்டு அவர் புறப்படவில்லை. ஒரே ஒரு முறை அவர்கள் உயர்கல்விக்காக பெங்களூர் நகருக்கு சென்றதை தவிர அவர்கள் அந்த காலகட்டத்திலே, குருவோடு இருந்த காலகட்டத்திலே, இந்த 23 ஆண்டுகளிலே அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல பெரிய மனிதர்களை பற்றியெல்லாம் படிக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். வருங்காலத்திலே அவர்கள் பாரத நாட்டிற்கு பெரும் பணியாற்ற வேண்டும். ஏனால் சுதந்திரம் பெற்ற பிறகு கூட பல குழப்பங்கள் இருக்கும். அந்த பொருளாதார மாற்றம், கலாச்சார மாற்றம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கின்ற அந்த மாற்றங்களில் மீண்டும் நாம் எல்லோரும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, ஆதிசங்கரர் காட்டிய அந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாத்திரைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும், பல ஆலயங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும், பல பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பல தலைவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து அவர்கள் அந்த சிங்கேரியில ஒரு கார்னர்ல இருக்க சிங்கேரி இல்லையா, அப்படி இருக்கிற இடத்துல அந்த காலகட்டத்தில் இந்தியை படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் நாடு முழுவதும் யாத்திரை செய்த பொழுது அப்போது அத்தனை பேருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிந்தது. ஆக ஆதிசங்கரர் சமஸ்கிருத மொழியை வைத்துக் கொண்டே எல்லோரிடமும் வாதம் செய்ய முடிந்தது. எல்லோரிடமும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல முடிந்தது. இப்பொழுது சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த 1954 ஆண்டு தான் அபினவ வித்யாதீர்த்தர் பீடாதிபதியாகிறார். அவருடைய தாய்மொழி தெலுங்கு, தேச மொழி கர்நாடக மாநில மொழி கன்னடம். இந்த இருமொழிகள் மட்டும் போதாது, அண்டை மாநில மொழியான தமிழை கற்க வேண்டும் என்பதற்காக அதற்கு தமிழை கற்கிறார். 1956 ஆண்டு அவர்கள் முதல் யாத்திரையை துவங்குகிறார். தென்னிந்தியா முழுக்கும் 6 வருட காலம் ஒவ்வொரு கிராமமாக அத்தனை இடங்களுக்கும் அவர்கள் விஜய யாத்திரை மேற்கொள்கிறார். அப்பொழுது தமிழ்நாட்டவர்கள் முதல் முறை வந்த பொழுதே அவருக்கு தமிழ் தெரியும். அதே போல அவர்கள் வட இந்திய யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும், இந்தியா முழுக்க யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் ஆதிசங்கருடைய அருளுரைகள், ஆதிசங்கரர் வழங்கிய தெளிவுரைகள், அந்த உபதேசங்களை எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் தான் இந்தியாவிற்கு மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆட்சி முறைகள் எல்லாம் அமைய வேண்டும் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்தி மொழியை கற்கிறார். இந்தி மாத இதழ்களுக்கெல்லாம் சந்தா செலுத்தி அந்த மாத இதழ்களெல்லாம் வரவழைத்து பண்டிதரை போல ஒரு இந்தியில் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் அந்த 23 ஆண்டு காலம் அவருக்கு குருவிற்கு சேவை செய்து கொண்டிருந்த காலம். முதல் தன்னுடைய இலக்கான இறைவனை தரிசிப்பதற்கு அதை முடித்துவிட்டு சாஸ்திரங்களை கற்றல், அதற்கு பிறகு தன்னை தயார்படுத்திக் கொண்டது. தன்னுடைய இலக்கு, மாபெரும் இலக்கு, தேசப்பணி. அந்த இதெல்லாம் தயார் செய்ய ஆதிசங்கரருக்கு பிறகு நாம் நன்றாக அலசி பார்த்தால் தெரியும், யாருமே இவரை போல எந்த ஒரு சங்கராச்சாரிய சுவாமிகள் மூலை முழுக்கெல்லாம் யாத்திரை செய்யவில்லை.
பாரத தேசம் முழுவதும் 3 முறை யாத்திரை என்று சொன்னால் விரிவாக ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களும் அவர்களுடைய 35 வருட காலம் பீடாதிபதியாக இருந்த காலத்தில் 35 முறை அவர்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆதிசங்கருக்கு பிறகு நேபாளத்திற்கு விஜயம் செய்தவர் இவர்கள் தான். சபரிமலைக்கு முதல் முறையாக விஜயம் செய்த சங்கராச்சாரிய மகாசுவாமிகள் இவர்கள் தான். எல்லா இடத்திற்கும் சென்று யாத்திரை செய்வது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு வசதிகள் கிடையாது. சில இடத்துல தங்குவதற்கு சரியான வசதிகள் இருந்திருக்காது. ஒவ்வொரு நாளும் 3 முறை பூஜைகள் நடத்த வேண்டும். மடத்துடைய சம்பிரதாயப்படி அதெல்லாம் எந்த குறையும் வைத்துக் கொள்ளாமல் காலையிலே ஒரு 9 மணியிலிருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசிப்பது, ஆலயங்களுக்கு விஜயம் செய்வது, பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது, திருப்பி மாலையிலே அருளுரை வழங்குவது, இதை போல பல இடங்கள் ஒவ்வொரு இன்றைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளை மறுநாள் ஒரு இடம் என்று பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தது சொன்னால் இன்றைக்கு இருப்பது போல தகவல் தொடர்பு டெலிஃபோன் மூலமாக காரியத்தை முடிச்சுக்க முடியாது. சில இடத்துல போனே இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய யாத்திரை அவருடைய இந்த மகத்தான ஒரு சேவை நாம் இன்னைக்கு எண்ணி பார்க்கணும். அவர்களுடைய யாத்திரையில் எத்தனை பேர்களை சந்தித்திருக்கிறார், எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறார், எத்தனை இடங்களிலே வழிபாட்டு முறைகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார், பல்வேறு இடங்களிலே பாடசாலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார், ஆதிசங்கரரை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார், அங்கெல்லாம் சங்கர மடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். புதுதில்லியிலே, தலைநகரமான புதுதில்லியிலே ஆதிசங்கரருக்காக ஒரு கோவிலை அமைத்தவர் அபினவ வித்யாதீர்த்தர் தான். அவருடைய பேரிலே ஒரு ஸ்தாபனத்தை துவங்கியவர் சங்கர வித்யா கேந்திரா என்று துவங்கியவர் அபினவ வித்யாதீர்த்தர் தான். அதே போல பல தர்மஸ்தாபனங்கள், பல மடங்கள், அங்கெல்லாம் சென்று ஆதிசங்கர பகவத் பாதாளருடைய அந்த கோட்பாடுகளை அவர்களுக்கெல்லாம் அதிலே நம்பிக்கை ஏற்படும்படி தெளிவு ஏற்படுத்தி வழிகாட்டினார். அதனால்தான் அவருடைய சமகாலத்திலே அவர்கள் வாழ்ந்த அத்தனை பேரும் எப்படி ஆதிசங்கரர் அவருடைய காலத்தில் முதல் 8 வருடம் அவர் காலடியிலே மட்டும் இருந்தார். அதற்கு பிறகு 8 வருட காலம் நர்மதா நதிக்கரையில் மத்திய பிரதேசத்தில் கோவிந்த பகவத் பாதாளுடைய ஆசிரமத்தில் மாணவனாக இருந்தார். 16 வருட காலம் பாரதம் முழுவதும் 3 முறை யாத்திரை செய்து பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார்களே. அப்போ ஆதிசங்கர் ஒரு சிறுவனாக இருந்து அத்தனை இடத்துக்கும் சீர்திருத்தங்கள் ஏற்படும் பொழுது ஆலயங்களாக இருக்கட்டும், தர்மஸ்தாபனங்களாக இருக்கட்டும், வேறு கொள்கைகளை ஏற்றவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஆதிசங்கரர் சொல்வதை ஏற்றார் என்று சொன்னால் அதன் காரணம் என்ன? அவருக்கு சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய பாண்டித்யம், ஒரு தூய்மை, தபசக்தி. அதே போலத்தான் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளுக்கும் தபசக்தி. சிறு வயதிலே அந்த தபசக்தி அடைந்துவிட்டார். அதைத்தான் நாம் பார்த்தோம். அவர் 13 வயது துறவரம் பெற்று அந்த 20 வயது வருவதற்குரிய உயர்ந்த நிலை அடைந்தது அந்த தபசக்தி. அதற்கு பிறகு சாஸ்திரத்துடைய புலமை, தூய்மை. ஆக எங்கு சென்றாலும் அவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றார்கள், அவரை போற்றினார்கள், அவர் சொல்வதை அப்படி நடக்க தயாராக இருந்தார். அதனால்தான் பாரதம் முழுவதும் பல்வேறு துறவிகள், பல வித்தியாச கொள்கைகளை வைத்திருந்தவர்கள் கூட, சொல்லப்போனால்
இறைவனே இல்லை என்று கருதக்கூடிய நாஸ்திகர்கள் கூட அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் தரிசிப்பதற்கும் அவர் சொல்கின்றதை கேட்பதற்கும் தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை, ஒரு ஆளுமை அவருக்கு இருந்தது. காரணம் இந்த மூன்று. அப்படிப்பட்ட அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் நாம் கற்றுக்கிறது என்னன்னா, தேசத்திற்கு பலவற்றை நாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தேசத்திற்கு முதன்மை கொடுத்தது. தேசபக்தினா என்ன? பக்தி என்ற சொல்லுக்கு என்ன? நாம் ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் காட்டுவதற்கு அன்பு, அந்த மனிதனை பற்றியே எண்ணி இருப்பது அன்பு. அந்த அன்பை இறைவன் மீது காட்டினால், இறைவனை பற்றி எண்ணினால் அதற்கு பேர் பக்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறார். அதை தேசத்தின் பேர் சேர்த்து, தேச நலனை பற்றியே சிந்தித்து, அதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய 35 ஆண்டு காலம் அதற்கு தயாராகவே அவர் அதற்கு முன்னால் ஒருவோடு இருந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும், நாம் தேசப்பணியை மேற்கொள்ள வேண்டும், அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை நிர்ணயித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நடந்த சில முக்கியமான சம்பவங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதிலிருந்து நமக்கு பல பாடங்கள் குறிப்பாக கிடைக்கும். அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த அவருடைய 32 வருடம் அவர் சித்தியடைந்து 32 வருடம் நிறைவு பெற்று ஆராதனையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் எண்ணுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பண்டிகையில் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ குருப்பியோ நமः.